நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வரங்கள். இந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கானது. எனவே விசுவாசிகள் இதை கேட்டு பயனடைந்து இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் அநேக விசுவாசிகளுக்கு இதை பகிர்ந்தளிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரங்கள் என்கிற சப்ஜெக்ட் என்பது மிகவும் தவறால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு. அநேக விசுவாசிகளுக்கு வரங்களை பற்றியுள்ள புரிதல் சரியாக இல்லாத காரணத்தினாலே கர்த்தருடைய பணியில் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் சபையில் வந்து போவதும் காணிக்கை கொடுப்பதும் கடவுளுக்கு ஆராதனை செய்வதோடு தங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே விசுவாசிகளுக்கு இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு. அநேகர் நினைக்கிற காரியம் என்னவென்றால், வரம் என்பது ஒரு சில முழுநேர பணியாளருக்கு மட்டும் உரியது. வரங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் வரங்களை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு வரங்களை கொடுப்பதில்லை. எனவே விசுவாசிகளுக்கு வரம் தேவையில்லை. எனவே அவர்கள் ஆலயத்திற்கு வந்து ஆராதனை செலுத்தினால் போதும் என்கிற சிந்தனையோடு 175% மேலான விசுவாசிகள் அப்படித்தான் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த செய்தி அப்படிப்பட்ட தவறான அபிப்பிராயங்களை உங்கள் மனதில் விட்டு நீக்கிவிடும். இந்த செய்திகளை நீங்கள் கவனத்தோடு கேட்டு மிகப்பெரிய திருப்பு முறையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வரம் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். வரத்திற்குரிய டெஃபினேஷன் என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உறுப்பினராக அங்கத்தினராக காணப்படுகின்றோம். கண்ணாக, மூக்காக, வாயாக, காலாக, ஏதாவது ஒரு பகுதியாக, ஒரு பாற்றாக நாம் சரீரத்தில் காணப்படுகின்றோம். இந்த சபை என்பது என்றைக்கு உருவாக்கப்பட்டதென்றால், பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாள் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ அன்றிலிருந்து சபை தொடங்கிவிட்டது. அன்றிலிருந்து இந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது என்னைக்கு கிளைமேக்ஸ் ஆனா, அந்த சபை பூரணமான வளர்ச்சியை பெறும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அதுவரைக்கும் இந்த சபையினுடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த காலகட்டத்திலும், எந்த இடத்திலும், எல்லா காலங்களிலும் இந்த சபை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு அந்த வினாடியே இந்த சரீரமாகிய சபையில் நாம் இணைந்து ஒரு உறுப்புகளாக தேவன் மாற்றிவிட்டார். நாம் கண்ணாக நம்மை தேவன் வைத்திருந்தால் கண்ணுக்குரிய பணியை நாம் செய்வதற்கான ஒரு செயல்திறனை கடவுள் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. காலாக இருந்தால் அந்த கால் செயல்படுவதற்கான செயல்திறனை கடவுள் நமக்கு கொடுப்பார். இதுதாங்க வரம். வரம் என்பது பெரிய காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் இல்லை. சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு உறுப்பும் தேவ நியமித்த பணியை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் அருளும் செயல்திறனே இந்த ஆவிக்குரிய வரம். அப்படி என்றால் நாம் எல்லோருமே சரீரமாகிய சபையில் அங்கத்தினராக உறுப்பினராக இருக்கிறோம். நமக்கென்று ஒரு உறுப்புக்குரிய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை செய்வதற்கான ஒரு செயல்திறனை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் வரம். இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு விசுவாசியும் என்றைக்கு அவன் சபையில் உறுப்பினராக சேர்ந்தானோ அன்றைக்கே அவனுக்கு வரங்களை கடவுள் கொடுத்து விடுகிறார். ஏதோ முழு நேர பணிக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் தான் வரங்கள் செயல்படும் இதெல்லாம் கிடையாது. அவன் சபையில் இணைக்கும் போதே அந்த உறுப்பு செயல்படுவதற்கான அத்தனை செயல்திறனையும் கடவுள் கொடுக்கிறார். இதுதாங்க வரம். சிம்பிளா இதான். அப்படி என்றால் ஒவ்வொரு மனம் திரும்பிய விசுவாசிக்கும் ஒரு வரம் இருக்கிறது. ஒரு செயல்திறனை கடவுள் கொடுக்கிறார். இட் இஸ் கால்ட் கிஃப்ட். இதுதான் வரம். எனவே வரங்கள் இல்லாத விசுவாசி என்பது கிடையாது. அது வேதத்தின்படி சரியான உபதேசம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பின் அடிப்படையில் வரங்களுடைய தன்மை வேறுமானால் எல்லாருக்கும் ஒரு வரத்தோடு தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதுதான் நான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய 13 சத்தியங்கள். ஒருவன் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று யாராவது விரும்பினார், இந்த 13 காரியங்களை உள்ளடக்கி அவன் சரியாக புரிந்து கொண்டால் அது அவனுடைய ஆவிக்குரிய ஊழியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, எல்லோருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு குறிப்பு.
இந்த வரங்களை பற்றி நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் போன்ற அதிகாரங்களை நன்கு நீங்க ஆராய்ந்து ஜெபத்தோடு படித்து பார்த்தால் உங்களுக்கு வரங்களை பற்றியுள்ள சரியான புரிதல் உங்களுக்கு வெளிப்படும். இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பயனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:10 பார்க்கும் பொழுது அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒவ்வொருவனுக்கும் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரத்தின்படியே அவன் செயல்பட வேண்டும் என்பது இந்த இடத்தில் பேதுரு வலியுறுத்தி சொல்கிற காரியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரங்கள் கொடுக்கப்படும். இது அப்படியே மாற்றி சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் வரங்களே இல்லாத விசுவாசி என்று ஒரு கேட்டகரி வேதத்தின்படி புதிய ஏற்பாட்டில் கிடையாது. வரமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் இந்த சரீரமாகிய சபையில் ஒரு உறுப்பாக இருக்கும்போது அந்த உறுப்புக்குரிய செயல்பாட்டை அந்த உறுப்பு நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த செயல்திறன் தான் வரம் அல்லது கிஃப்ட். நான் கண்ணாக இருந்தால் அந்த கண் எந்த பணியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த பாடி விரும்புதோ அதன்படி அந்த கண்ணுக்குரிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த செயல்திறன் தான் வரம். அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் வரங்கள் உண்டு, வரங்களே இல்லாத விசுவாசியும் கிடையாது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், 1 பேதுரு 4:10 இந்த இரண்டையும் படித்து பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். கடவுள் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார், டிஸ்ட்ரிபியூட் பண்றார். இதுக்கு முக்கியமான வசனம் எதுவென்றால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் தன் சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. அந்தந்த ஊழியத்துக்கு தகுந்தபடி வரங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஊழியம் இருக்கும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் செய்யக்கூடிய ஊழியம் இருக்கும், ஒருவனுக்கு ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கும், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கும். எனவே அந்த ஊழியங்களின் அடிப்படையில் அவனவனுக்கு கடவுள் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார், பிரித்து கொடுக்கிறார். ரெண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். வரங்களை பகிர்ந்தளிக்கிறார், யார் மேலும் வரங்களை கொட்டுவதில்லை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4 முதல் 12 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தொடர்ந்து படிச்சு பார்த்தா ஒரு தெளிவான ஒரு சத்தியம் உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்க மாட்டார். அவனவனுடைய ஊழியத்தினுடைய அழைப்புக்கேற்ப தீர்க்க தரிசன வசனமா, பைபிள் டீச்சிங்கா, சுவிசேஷ ஊழியமா, ஞானத்தை போதிக்கக்கூடிய ஊழியமா, அற்புதங்கள் செய்யக்கூடிய ஊழியமா, நோய்களை சுகமாக்கக்கூடிய ஊழியமா என்று அந்த ஊழியங்களின் அடிப்படையில் அவனவனுக்கு அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இதுதான் முக்கியமான சத்தியம். எனவே இதுல ஒரு குளறுபடி நமக்கு வந்துடக்கூடாது. யார் யாருக்கு என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கேற்ற வரங்களை கடவுள் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு தருகிறார். God will distribute the gifts according to their calling. God will not dump all the gifts on one person. எல்லாத்தையும் அவருடைய தீர்மானத்தின்படி அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் வரங்களை பிரித்து கொடுக்கிறார். குறிப்பாக 12:12 பார்க்கும் பொழுது சரீரம் ஒன்று ஆனால் உறுப்புகள் பல, அதனால ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகராயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அவயங்கள் பல இருக்கலாம், ஆனால் சரீரம் ஒன்று. இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் நீங்கள் பயமில்லாமல் எனக்கு அந்த வரம் இல்லையே, எனக்கு இந்த வரம் இல்லை என்று மற்றவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஒருவனுக்கும் ஏற்படாது. வரங்களை நம்ம விருப்பத்தின்படி கடவுள் கொடுப்பதில்லை.
எனக்கு சுகமாக்கும் வரம் வேண்டும், அதனாலதான் நான் ரொம்ப பிரபலியமாக ஆக வேண்டும். பிசாசுகளை துரத்தக்கூடிய வரம் எனக்கு வேண்டும், அதனால் பிரபலியமாக வேண்டும். எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்கள் வேண்டும். எனக்கு கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்லி ஒருவனை மாற்றக்கூடிய வர வேண்டும் என்று நம்முடைய விருப்பங்கள் 1000 இருக்கலாம், இச்சிக்கலாம், ஆசைப்படலாம். ஆனா நம்முடைய விருப்பத்தின்படியோ நம்முடைய ஆசையின்படியோ இல்லாட்டி அதுக்காக ரொம்ப போராடி ஜெபிப்பதின் அடிப்படையோ கடவுள் எதையும் வரங்களை கொடுக்க மாட்டார். நம் என்னதான் முட்டி மோதனா கூட கடவுள் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்முடைய உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவருடைய சித்தத்தின்படிதான் நமக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா! இது மிக முக்கியமான சத்தியம். சில விசுவாசிகளுக்கு எனக்கு இந்த வரம் இல்லையே, எனக்கு நோய்களை சுகமாக்கக்கூடிய அப்படி பிசாசனை ஜெபிச்சா ஓடணும் அந்த மாதிரி வரம் வேணும்னு சொல்லி கேட்டா தரவே மாட்டார். நமக்குன்னு ஒரு வரத்தை உலகத்தோத்துக்கு முன்பாகவே நம்ம ஆண்டை ஏற்றுக்கொண்டவனை இன்பில்ட்டா நம்மகிட்ட வந்துட்டு நம்ம அதை தெரிஞ்சு கொண்டு அந்த வரத்தை செயல்படுத்த வேண்டும். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் எதுவென்றால் 1 Corinthians 12:11. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தெளிவா இருக்கு. தம்முடைய விருப்பத்தின்படியே தம்முடைய தீர்மானத்தின்படியே வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். எனவே விசுவாசிகள் எனக்கு அந்த வரம் கிடைக்கலன்னா வரமே இல்லைன்னு நினைக்கூடாது. உனக்குன்னு வரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு அதை டிசைன் பண்ணிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் என்னன்னா, எல்லா வரங்களும் சமமானவைகள். ஒரு வரம் மிக சிறந்த வரம், இது மதிப்பு குறைந்த வரம். இந்த வரத்தை பெற்றவர் சிறந்தவர், இந்த வரத்தை பெற்றவர் மதிப்பு குறைந்தவர் என்கிற ஒரு பிரிவினை, ஒரு பாகுபாடு வேதத்தின்படி கிடையாது. ஆல் கிஃப்ட்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் இன் த சைட் ஆஃப் காட். ஒருவேளை மனிதன் ஒரு வரத்தை கனம் மிகுந்ததாக கருதினால், அதிகம் விரும்பத்தக்கதாக கருதினால், அதை பற்றி மக்கள் மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் அதிக ஒரு ஈர்ப்பு காணப்பட்டாலும் கடவுளுடைய பார்வையில் மக்கள் எதை மதிப்பு குறைவாக கருதுகிறார்களோ, எதுக்கு லெஸ் இம்பார்ட்டண்டா விசுவாசிகள் அந்த வரங்களை குறித்து எண்ணுகிறார்களோ அந்த வரங்களுக்கு தேவன் நித்தியத்தில் மிக பெரிய ஒரு கனத்தை கொடுப்பார். இதைத்தான் 12:24 பார்க்கலாம். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. இதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னா, இறைவனோ மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் வகையில் உடலின் உறுப்புகளை அமைத்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். இறைவனோ மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் வகையில் உடலின் உறுப்புகளை அமைத்திருக்கிறார். இதயம் இருக்கு, லங்ஸ் இருக்கு, கல்லீரல் இருக்கு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இது யாருக்கும் தெரியாது. இதை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஆனா அதுதான் முக்கியமான உறுப்பு. வெளியில காணப்படுகின்ற கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் ரொம்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு உறுப்புகளா இருக்கு. அதை எல்லாரும் பார்க்கலாம். அதே போல்தான் சில வரங்கள் வெளிப்படையாக டிஸ்பிளே பண்ண முடியும், சில வரங்களை வெளிப்படையாக டிஸ்பிளே பண்ண முடியாது. குறிப்பா ஒருவனுக்கு ஜெபிக்கக்கூடிய வரம் இருக்கும். ஒரு சில பேருக்கு நிர்வாக திறமை அதிகமா இருக்கும், அதுவும் ஒரு வரம் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய வரம் ஒருத்தனுக்கு இருக்கும், மறைமுகமா கொடுத்துட்டே இருப்பான். சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய வரம், ஹெல்ப் ஆங்கிலத்தில் போட்டு உதவி செய்யக்கூடிய வரம், எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பான். ஆனா அதெல்லாம் மற்றொரு பார்வையில் வரங்களாக காணப்பட முடியாது, தெரியாது. ஆனால் அந்த வரங்களுக்கு கடவுள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இதான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே வரங்களை பொறுத்தளவில் எல்லா வரங்களும் சமமானவைகள். வரங்களில் மேன்மை குறைந்தது, மேன்மை அதிகமானது என்ற எந்த ஒரு பிரிவினையும் வேதத்தின்படி கிடையாது. அடுத்தபடியாக வரங்கள் என்பது ஒருவருடைய ஆவிக்குரிய தரத்தை வைத்து மேன்மையான வரங்களோ மேன்மை குறைந்த வரங்களோ கொடுப்பதில்லை. ஒருவனுக்கு வரங்கள் கொடுக்கப்படுவது தேவனுடைய தீர்மானத்தின்படி கொடுக்கப்படுகிறது. பெற்று கொண்ட பிறகு அந்த வரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனிடத்தில் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் 1 தீமோத்தேயு 4:14,
2 நிமித்து 1:6. பெற்றுக்கொண்ட வரத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உள்ளது. அந்த வரங்களை குறித்து நாம் அசதியாக இருக்கக்கூடாது. அதை அனலூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். வரங்கள் என்பது எதற்காக கொடுக்கப்படுது என்றால், வரங்கள் என்பது ஒருவனை ப்ரமோட் பண்ணுவதற்காக, அவனுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவாலிட்டியை மக்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவதற்காக கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. வரங்களை ஒருவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்றால் அதற்கு 2 காரணம். சபையினுடைய பக்தி விருத்தி, சபையினுடைய வளர்ச்சி. இந்த 2க்காக தான் ஒருவனுக்கு கடவுள் வரங்களை கொடுக்கிறார். சபையின் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அதை பயன்படுத்த வேண்டும். முக்கியமான வசனம், சபையின் பக்தி விருத்தி உண்டாகும் வகையில் வரங்களை பயன்படுத்த வேண்டும். அதுபோல எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதை அப்படிதான் சபையுடைய பக்தி விருத்திக்காக தான் ஒருவனுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரங்களை வைத்துக்கொண்டு ஒருவன் தன்னை மேன்மை பாராட்டினால் அது அவனுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். ஒரு விசுவாசி தன்னை ஆவிக்குரிய ஊனமுற்றவராக கருதக்கூடாது. ஸ்பிரிச்சுவலி ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பைபிள் படி கிடையாது. எல்லோருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை உணர்ந்து ஒரு விசுவாசி எல்லோரையும் போல தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய டாப் ஸ்டார் பிரசங்கியாக இருந்தாலும் அதற்கு ஈக்குவலா என்னிடமும் கர்த்தர் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு விசுவாசி ஊழியம் செய்தால் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். இந்த வரங்களை பற்றியுள்ள சில முக்கியமான குறிப்புகள். இந்த 12வது அதிகாரத்தில் பவுல் வரங்களை பற்றியுள்ள பல சத்தியங்களை எடுத்துரைத்திருக்கிறார். அதில் உள்ள அந்த முக்கியமான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு சில வசனங்களுக்குள்ள ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக பார்க்கணும் என்றால், இந்த 12 நாளுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்கு சாதாரண நேச்சுரல் டேலண்ட் இருக்கும். இயற்கையாகவே ஒரு மனிதனிடம் சில திறமைகள் இருக்கலாம். அந்த திறமை என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற வரங்கள் என்பது வேறு. நேச்சுரல் கிஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட் கிவன் கிஃப்ட். இரண்டுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் மனிதனிடம் காணப்படுகின்ற அந்த இயற்கையான அந்த தாளந்துகளை பயன்படுத்தி அது சூப்பர் நேச்சுரலாக மாற்றுவார். அடுத்தபடியாக 12:5 இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஒரே வரம் 2 பேருக்கு இருக்கலாம். 2 பேரையும் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தலாம். ஒருவனுக்கு போதிக்கக்கூடிய வரம் இருக்கலாம். ஒரு மனிதனை அந்த சபையில் லோக்கல் சர்ச்சுக்கு பயன்படுத்தலாம், இன்னொரு மனிதனை சபையை தாண்டி உலகளாவிய அளவில் பயன்படுத்தலாம். ஆனால் 2க்குமே டீச்சிங் கிஃப்ட் தான் இருக்கலாம். ஆனால் பயன்படுத்துகிற விதம் என்பது வேறு, லெவல் என்பது வேறு. இதுதான் 12:5 உண்மையான அர்த்தம். அடுத்து 12:6 உண்மையான அர்த்தம் என்னவென்றால், 2 பேருக்குமே ஒரே கிஃப்ட் இருக்கும். 2 பேருமே ஒரே கிஃப்டை பயன்படுத்துறாங்க. ஒருவனுக்கு கனிகள் ஜாஸ்தியாக கிடைக்கும், ஒருவனுக்கு கனிகள் கம்மியாக கிடைக்கும். இந்த கனிகள் குறைவாக பெற்றவனை அற்பமாகவும் எண்ணக்கூடாது, கனிகள் அதிகமாக பெற்றவனை உயர்த்தியும் நாம் பார்க்கக்கூடாது. இதுதான் 12:6 கருத்து. 12:7 கருத்து என்னவென்றால், சில பேருக்கு ரொம்ப ஸ்பெக்டாகுலர் கிஃப்ட், பிசாசு துரத்துற வரம், நோய்களை சுகமாக்கக்கூடிய வரம், தீர்க்க தரிசன வரங்கள்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு மறைந்திருந்து ஜபிக்கக்கூடிய வரம் இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், உதவி செய்யக்கூடிய கிஃப்ட் இருக்கும், பணத்தை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய கிஃப்ட் இருக்கும். இந்த கிஃப்ட் எல்லாம், இந்த வரங்களை பெற்றவர்களை விட இந்த ஸ்பெக்டாகுலர் கிஃப்டை பெற்றவங்களை உயர்வாக கருதி இவர்களை மட்டம் தட்டி நாம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய பார்வை எல்லாமே சமமானதான், எல்லா ஊழியங்களும் சமமானவைகள். அடுத்து 12:8 உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இந்த 12வது அதிகாரத்தில் பல வரங்களை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். இதுதான் வரங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் அல்ல, இதை தாண்டி அநேக வரங்கள் பல்வேறு நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன.
இறுதியாக முக்கியமான ஒரு சத்தியத்தை வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 23, 24. இதுதான் முக்கியமான சத்தியம். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை வாசிக்கிறேன். சபையில் மேன்மையாக காணப்படுகின்ற வரங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் இல்லாததாக கருதப்படும். சபையில் முக்கியத்துவம் இல்லாததாக கருதப்படுகின்ற வரங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக பார்க்க முடியும். எனவே மனிதனுடைய பார்வை வைத்து மேன்மையானது மேன்மை இல்லாது என்று நான் கருத முடியாது. மனிதனுடைய பார்வையில் மேன்மையாக காணப்படுகின்ற ஊழியங்களை இறுதி நாட்களுடைய நியாய தீர்ப்பில் மேன்மை இல்லாததாக கர்த்தர் கருதுவார். மனிதனுடைய பார்வையில் அற்பமாக காணப்படுகின்ற மேன்மை இல்லாததாக கருதப்படுகின்ற ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பு நாளில் மேன்மையாக வைப்பார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தாளந்துகள், திறமைகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்த இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருக்கும். எனவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், விசுவாசிகளுக்கு இந்த செய்திகளை பரப்புங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.